தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 24/7/2023 திங்கட்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இரவு 7:43 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, முன்னோர்கள் எல்லாம் ஆரோக்கியம் சம்பந்தமாக சில கருத்துக்களை வழங்கி இருக்கிறார்கள். பழமொழி போன்ற வடிவத்திலே மிக அழகாக நாம் மனதிலே இடம்பெறும் விதத்திலே அந்த வாக்கியங்கள் வைர வரிகளாக பதிந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இப்படியெல்லாம் முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்களே, இதை கடைப்பிடித்தால் கூட நம்முடைய ஆரோக்கியம் சீராகுமே என்றெல்லாம் நாம் நினைக்க தோன்றும். சாதாரணமாக வெங்காயம்னு சொல்கிறோம். இப்போ வெங்காயம் விலை கூடிக்கிட்டே போயிடுது. வெங்காயத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன் காயம் காக்க வெங்காயம் சேர்க்க அப்படின்னு ஒரு பழமொழி மாதிரி சொல்லி வைத்திருக்கிறார்கள். காயம் அப்படின்னா உடம்பு, காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னு சொல்லி முனிவர்கள் பாடல்களில் வரும். இந்த நம்முடைய காயம் என்ற இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்பை காப்பதற்கு வெங்காயம் சேர்க்கணுமா. வெங்காயத்தை அதிகாலையிலேயே, அதாவது அந்த காலத்தில் உள்ளவங்கள்லாம் வயதான பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இளமையாக இருந்தாலும் சரி, காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல அவங்க நீராகாரம் சாப்பிடுவாங்க. அதற்கு பிறகு முதல் நாள் அந்த பழைய கஞ்சியை சாப்பிடுவாங்க. அந்த பழைய கஞ்சியில் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்குவாங்க. அந்த பச்சை மிளகாயும் நமக்கு நல்லது, வெங்காயமும் அந்த ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல், உடலை பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டாம். இன்றைக்கு அமெரிக்காவில் எல்லாம் இந்த பழைய சாதம் அப்படின்னு சொல்லி பழைய சோறு பாட்டிலில் அடைச்சு ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் நம்முடைய தமிழகத்தில் தமிழர்களெல்லாம் அந்த காலத்திலேயே இந்த மாதிரியான பழைய சாதத்தை வெங்காயம் பச்சை மிளகாயை வச்சு சாப்பிட்டாங்க. அவங்க எழுதுனது தான் தன் காயம் காக்க வெங்காயம் சேர்க்க, நம்முடைய உடம்பு காப்பதற்கு வெங்காயத்தை நீங்கள் சேர்க்க வேண்டும்னாங்க. சரி, கடுக்காயின்னு ஒன்று இருக்குது, ரொம்ப பேருக்கு அது தெரியாது. அந்த பிஞ்சு கடுக்காயின்னு இருக்குது, கருப்பு கலராக இருக்கும். அதை நம்ம வாயில் மென்னுக்கிட்டே இருந்தோம்னா ஜீரண சக்தியும் நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லாயிருக்கும். கடுக்காய் தின்றால் மிடுக்காய் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி. அது மாதிரி முருங்கை மரம் வீட்டில் வச்சோம் அப்படின்னா கம்பளி பூச்சி வந்துடும். சித்திரை வைகாசிக்கெல்லாம் கம்பளி பூச்சி நிறைய வந்துடும். ஆகினாலே அதை வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாகவே இருக்கணும். ஆனால் அந்த முருங்கைக்காய் இருக்கே, அது மிக மிக அற்புதமான காய். அந்த முருங்கைக்காய், முருங்கைப்பூ இதெல்லாம் எப்படி உணவில் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க ஒரு வரி சொல்லியிருக்காங்க. முருங்கை தின்றவன் வெறுங்கையோடு போவான்னு. இதை பார்த்தோன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், எதுவுமே இல்லாமல் வெறுங்கையோடு போகிறாம இருக்கு, பணங்காசு இருக்காதவருக்கு முருங்கை சாப்பிட்டா ஏழையாயிருவானோன்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும். அது தவறு. ஊன்றுகோலை வச்சு ஊந்திக்கின்னு போகிறவங்க கூட முருங்கை மரத்தில் உள்ள அந்த முருங்கை நம்ம சாப்பிட்டா, முருங்கை கீரையை சாப்பிட்டா, முருங்கை காயெல்லாம் நம்ம பக்குவப்படுத்தி எல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த கோலும் ஊன்ற வேண்டாமா, எதுவும் இல்லாமல் யாருடைய துணையும் இல்லாமல் கையை வீசிக்கின்னு நடக்கலாமா. அப்போ எலும்பு நரம்புகளுக்கு பலம் கொடுக்கக்கூடியது, தன்னுடைய வாழ்க்கை தேவைகளை தானே பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியத்தை சீராக்கி கொடுக்கிறது எது? முருங்கை. ஆகையினாலே தான் முருங்கை தின்பவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலோட்டமாக சில பழமொழிகளை பார்த்தா நமக்கு அதனுடைய பொருள் விளங்காது. ஆனால் அதை உள்நோக்கி பார்க்கணும். அப்படி தன்காயம் காக்க வெங்காயம் சேர்க்க, கடுக்காய் தின்றால் முடுக்காய் வாழலாம், முருங்கை தின்பவன் வெறுங்கையோடு போவான் போன்ற அற்புதமான பழமொழிகளை எல்லாம் அள்ளி தெளித்திருக்கிறார்கள். இவை போன்ற இந்த வைர வரிகளை எல்லாம் நீங்களும் படித்து அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையும் வளமாக நீங்களும் வழிவகை செய்து கொள்ளலாம் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கின்ற நாள். அடுத்தவர்களை அனுசரித்து சென்றால்தான் இன்று ஆதாயம் கிடைக்கும். காரணம், உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்கின்றார். பார்க்கும் சனியோ வக்ர இயக்கத்திலிருந்து பார்க்கின்றார். அதனுடைய நிலைமை சீராக இல்லை என்பதனாலே உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அடிக்கடி தொல்லைகள் வரலாம், மருத்துவ செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் கூட உங்கள் மீது குற்றச்சாட்டு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள், கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, புண்ணிய காரியத்திற்கு பொருளுதவி கொடுக்கின்ற நாள். இன்று புகழ் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படுவீர்கள். இன்று எதையுமே எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிக்க இயலும். உங்களுடைய ராஜநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்திலே செவ்வாய் புதனோடு இணைந்திருக்கின்றார். பொதுவாக தனாதிபதியோடு ராசிநாதன் இருக்கும் பொழுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வாகனம், இடம் வாங்கும் யோகங்கள் உண்டு. தொழில் உத்தியோகத்திலே மிகுந்த அதிகமான அக்கறை செலுத்துவீர்கள். அது மட்டுமல்ல, அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் நாள் இந்த நாள்.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கடன் சுமை குறைந்து கவலைகள் தீருகின்ற நாள். கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். பூர்வீக சொத்துக்களில் பாகப்பிரிவினைகள் பற்றி நீங்கள் ஏதேனும் முயற்சி செய்தால் அதுவும் கூட கைகூடலாம். வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். தர்ம சிந்தனை மேலோங்கி இருக்கும் இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் அது வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே நீங்கள் எடுத்த முயற்சிகள் எளிதில் வெற்றி கிடைக்கும். சிகரம் போல் உயர சிரத்தை எடுத்துக்கொள்ளும் நாள் என்று கூட சொல்லலாம். அப்படி நீங்கள் சிரத்தை எடுத்துக்கொண்டாலும் அதன் மூலம் நீங்கள் மிகுந்த நற்பலன்களை பெற முடியும். செயல்பாடுகளில் நீங்கள் வெற்றி காணப் போகின்றீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள். இடமாற்றங்கள் பெற நீங்கள் விரும்பினால் அதுவும் கூட கைகூடலாம். என்ன இருந்தாலும் இன்று சுப விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிரக யோகம். ராசியிலேயே செவ்வாய், புதன், சுக்கிரன். புத சுக்கிர யோகமும் இருக்கிறது, சுக்கிர மங்கள யோகமும் இருக்கிறது. கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட நீங்கள் எடுத்த புது முயற்சியிலே வெற்றி கிடைக்கலாம். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது அக்கறை காட்டுவார்கள். தொழில் கூட்டாளிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். தலைமை பொறுப்புகள் கூட தானாக தேடி வரும் வாய்ப்பு உத்தியோகத்தில் உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே லாபாதிபதி சந்திரன். எனவே லாபம் சிறப்பாக இருக்கும். சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நிகழ்ச்சிகளில் கூட நீங்கள் பங்கு கொள்ளும் வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். அஷ்டமத்தில் குரு இருப்பதனாலே அலைச்சல் ஏற்பட்டாலும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே கேது. வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வெளிநாட்டு பயணத்தில் கூட நீங்கள் விருப்பம் செலுத்துவீர்கள். 6லே உங்களுக்கு எந்த கிரகமும் இல்லை என்றாலும் 6க்கு அதிபதியான குரு 7ல் இருக்கின்றார். பகைவர்களை எடுத்துச் சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். எனவே அதற்கு அதிபதியான குரு உங்கள் ராசியை பார்ப்பதனாலே மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். எனவே உங்கள் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டவர்களிடம் மட்டும் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி எடுத்துரைக்கலாம். மற்றவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றி எடுத்துரைக்க கூடாது. உத்தியோகத்தில் கூட நீங்கள் ஏதேனும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்று சிந்தித்தால் சக பணியாளர்களிடம் முன்னதாகவே அதை தெரிவிக்க வேண்டாம். அப்படி தெரிவித்தால் அதனால் பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வருமானங்கள் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். வாழ்த்துச் செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். உதவிக்கரமிட்டவர்களின் எண்ணிக்கை உயரும். எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு தனலாபம் கூட வரலாம். அயல் நாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த தகவல் ஆதாயம் தருவதாக உங்களுக்கு உண்டு. உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாங்கிய கடனை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை. படிப்படியாக கடன் சுமை குறையும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். இந்த நாள் யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. மூத்த சகோதரர்களால் முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றது. இளைய சகோதரர்களோடு இருந்த இணக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அகலப் போகிறது. முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வருவார்கள். என்ன இருந்தாலும் உங்களுக்கு உள்ள முட்டுக்கட்டைகள் இன்னும் கொஞ்சம் உண்டு. காரணம், உங்கள் ராசியை கேது பார்க்கின்றார். ஒரு சில காரியங்கள் சிறப்பாக முடியும். ஒரு சில காரியங்கள் முடிவெடுவதில் தாமதம் ஏற்படும். என்ன இருந்தாலும் நீங்கள் வழிபாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக குருவை கும்பிடுவது நல்லது. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே 3 கிரகங்கள் ஆதிக்கம். செவ்வாய், புதன், சுக்கிரன். எனவே நீங்கள் எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். சிக்கல்களும் சிரமங்களும் வரத்தான் செய்யும் என்றாலும் அதில் ஜெயித்து காட்ட வேண்டிய நிலை உங்களுக்கு உண்டு. எனவே நீங்கள் உடன் பிறந்தவர்களிடமும் உடன் இருப்பவர்களிடமும் இன்று அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் கூட பணி நீக்கம் செய்யும் அளவுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வரலாம். வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாது. மேலோட்டமாக பார்த்தால் உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் என்பது மட்டுமல்ல, உங்கள் ராசியில் உள்ள சனியும் வக்கிரமாக இருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே என்று வருத்தப்படுவீர்கள். நிலைமை சீராக வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு புதுமை படைக்கும் நாள். இன்று நினைத்தது நிறைவேறும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். புகழ்மிக்கவர்களை சந்தித்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை எடுத்துரைப்பீர்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் கூட மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு கிட்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.